ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட ஒன்லைன் என்னென்னா, நம்ம ஹீரோயின் மிகப்பெரிய பணக்காரி, நம்ம ஹீரோ ஏல தான். இவங்க 2 பேருமே ஒரு ஐலாண்டில் ஒன்றா இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் திரும்பவும் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் வேலைக்கு நம்ம ஹீரோ தேவைப்படுறாரு. இப்படி இவங்களுக்குள்ள பல சண்டைகள், பல பிரச்சனைகள், பல ஜெலஸ் இப்படிலாம் வரும். ட்ராமாவுடைய பேர் என்னென்னா முயல் நிலவில் இருக்குது. இதுதான் ட்ராமாவுடைய பேர். நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஐலாண்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அப்படியே அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு, இது மாதிரி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா இவங்க 2 பேருமே பழகலை. ஜஸ்ட் ஒரு 10 நாள் பழக்கம் தான் இந்த ஐலாண்டில். அதனால் கேட்க நம்ம ஹீரோயின் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு இதுக்கு முன்னாடி ஒருத்தனை லவ் பண்ணேன், அவ்வளோதான். இப்போ அவன் கூட நான் டச்சப்பில் இல்லை. நீ எப்படி, உனக்கு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கெலாம் எதுவும் இல்லைப்பா, நான் சிங்கிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே டின்னர் போகலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோயின் கிட்ட கடலை போட்டுட்ருக்க. நம்ம ஹீரோயின் எதுக்கும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே அவங்க கிளம்புற நாளும் வந்துடுது. நம்ம ஹீரோ பார்க்குறோம், என்னடா இவளை இன்னுமே காணுமே, போட் கிளம்ப போதே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க. அந்த குட்டி பையன்கிட்ட போட்டு போயிடாமல் பார்த்துக்கோ, அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடி போய் நம்ம ஹீரோயினை கூப்பிட போக, இங்கே நம்ம ஹீரோயின் ஒரு ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு. அவள் இந்த ஐலாண்ட் வந்ததே ஒருத்தவங்களோட இடத்த வாங்குறதுக்காக தான். அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்கிட்ட வித்துடுங்க, நானே வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அந்த அம்மா ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ டக்குன்னு ஓடி வர, ஹீரோயின் கேட்குறா, என்ன நீ இவ்வளோ ஓடி வந்திருக்க, இன்னும் ஊருக்கு கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை என் திங்ஸை ஒன்று விட்டுட்டேன், அதை எடுத்துகிட்டு போக வந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு, கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயப்படுறான். இப்படியே அந்த போட்டில் ஏறி 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. அப்படியே 2 பேரும் பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னென்னா, இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கப்போ நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா, ஒரு கலெக்ஷன்ன்ற ஒரு கேலரியில் ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் 2 நிலவு இருக்கும். அதில் ஒரே ஒரு முயல் இருக்கும். அந்த முயலை பார்க்குறப்போ எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை நான் வாங்க போகிறேன், அந்த இடத்துக்கு நான் அடிக்கடி போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட்டை கொடுக்குறான் நம்ம ஹீரோக்கு. இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க தாய்லாந்துக்கு. நம்ம ஹீரோ ஹீரோயினோட ஃபோன் நம்பர்லாம் கேட்க, ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம், தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்போ, சரி அடுத்த தடவை பார்த்தா 2 பேரும் ஒரு காஃபி மட்டும் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னால், சரி விதி நம்மளை சேர்த்தா பார்ப்போன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோக்கு மனசே கேட்கல, குடுகுடுன்னு ஓடுறான் ஹீரோயின் பின்னாடி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்க, நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, அப்படியே பேக்வேர்டாக போக ஆரம்பிச்சிடுறான். இப்படியே நம்ம ஹீரோக்கு ஒரு லக்ஸுரியான ஒரு கார் வருது. அதில் ஏற நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோ ஞாபகார்த்தமாக ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி வச்சுக்கிறா. இப்படி 2 பேரும் தனித்தனி வழியில் போயிடுறாங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கும் வர, ஹீரோயினோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. இவங்க ஹீரோயினோட அக்கா, ஹீரோயினோட அம்மா, இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்த பேசி பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்க. இதை ஹீரோயின் கேட்டுட்டு, சண்டை முத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டேன், நீங்கள் என்ன சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி டாப்பிக்கை கொஞ்சம் டைவர்ட் பண்ண, அப்பா பொண்ணை வந்துட்டியாமா அப்படின்ற மாதிரி அப்பா நல்லா அக்கறையாக பொண்ணை பார்த்துக்கிறாரு. இப்படியே நம்ம ஹீரோயின் ரூமுக்கு அம்மா சொல்கிறாங்க, இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, நீ இவ்வளோ லேட்டாக தான் வீட்டுக்கு வருவியா, சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் போட்டுட்டு வரா. லேட் ஆகாதுமா, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு, என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அக்கா ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி வச்சுருக்கா. அது கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டா. இப்போ கூட ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுற செரமனி தான் நடக்குது. நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த ஃபேமிலியில் ஒரு ஆளாக இல்லாமல் தனியாக ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இவங்கெல்லாம் மட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி காட்டுறப்போ, இப்போ நம்ம ஹீரோயினோட அக்காவுக்கு யாரோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்ற மாதிரி பப்ளிக்காக எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சடனாக முகம் மாறிடுது. என்னன்னு சொல்லி பார்த்தா, இவ என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயோ போயிட்டு வரா. அப்போ கரெக்டாக அந்த ஹீரோயினோட அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு பொண்ணு கூட ரொம்ப சந்தோஷமாக காரில் இருக்கான். இதை நம்ம ஹீரோயின் பார்த்துடுறா. இப்படி ஒரு பொறுக்கியை போய் நம்ம அக்கா லவ் பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு, இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அக்கா இப்படி ஏமாந்து போகிறாளேன்னு சொல்லிட்டு, இப்படியே ஷெங்காயை காமிக்கிறாங்க, சைனாவை. அங்கே அனிதான்ற ஒரு லேடி இருக்காங்க. இவங்க மிகப்பெரிய ஒரு சிஇஓ, ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க. அவங்க தாய்லாந்துக்கு போகணுன்னு சொல்லி விரும்புகிறாங்க. அவங்க 7 வருஷமாக தாய்லாந்து போகல. அவங்கள ஒரு பக்கம் காமிக்க, இப்போ நம்ம ஹீரோ அந்த கலெக்ஷனுன்ற ஒரு ஆர்ட் கேலரிக்கு தான் வரான். நம்ம ஹீரோயின் சொன்ன அந்த முயல் படம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் தேடி ஃபைனலாக அதை கண்டுபிடிச்சி பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு ஹீரோயினை மறக்கவே முடியல. அந்தளவுக்கு நம்ம ஹீரோயின் மனசில் நிற்கிறா. அதை பார்த்தா யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு போட்டிருக்க அந்த படத்தை. நம்ம ஹீரோயினும் திரும்ப அதே கேலரிக்கு அதே டைமிங்கில் அந்த படத்தை பார்க்குறப்போ, அதை
யாரோ வாங்கிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. இப்படியே நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் ஏதோ வந்த மாரி ஒரு ஃபீலிங் வர, நம்ம ஹீரோயின் இன்னும் அங்க தான் நின்னுட்டு இருக்கா. அப்படியே அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இங்க ரிட்டர்ன் நம்ம ஹீரோ வந்து பார்க்குறப்போ, நம்ம ஹீரோயின் அங்க இல்ல. இவ வந்து அந்த கேலரிய விட்டு வெளிய வந்துடுறா. அவளுக்கு வந்து அனிதா கிட்டேருந்து கால் வந்திருக்கு. ஜாக்குன்ற ஒரு ஆள் பேசுறாப்ல. இது மாரி அனிதாக்கு உங்க லேண்ட பார்க்கணும்னு ஆசைப்படுறாப்ல. அவங்க வரப்போறாங்க. ஸோ நீங்க எல்லாமே ரெடி பண்ணி வைங்க. ஒரு 10 நாள் வந்து தாய்லாந்தில வந்து ஸ்டே பண்ண போறாங்கன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவது ஹெல்ப்னாலும் கேளுங்க. உங்களுக்காக என்ன வேணா பண்ணுவேன். அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இங்க நம்ம ஹீரோ வந்து பார்க்குறப்போ, நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கா. ஹீரோயின பார்த்துடுறான். பார்த்துட்டு ஹீரோயினோட பேரு வந்து பான்னு சொல்லியிருப்பா. "பா நில்லுங்க" அப்படின்ற மாரி கத்திட்டு நம்ம ஹீரோவோட டக்குன்னு ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆக பார்த்துடுது நம்ம ஹீரோவுக்கு. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. வேற கார் வந்தனால சரியா தெரியல ஹீரோ நிக்கிறது. இப்படியே வீட்டுக்கு போயிட்டு அம்மாகிட்ட நான் பெரிய ஒரு லேண்ட வந்து சேல்ஸ் பண்ண போறேன். எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டர் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்ல, அம்மா என்னன்னு தெரியல ரொம்ப காண்டாறாங்க. "நீ என்ன லூசு மாரி பேசுறியா? இத்தன வருஷத்துல நீ ஒரு இடம் கூட விக்கல. ஒழுங்கு மரியாதையா உங்க அக்கா கீழ போயிட்டு அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ற வழிய பாரு அவ பிசினஸ்லன்னு" சொல்றப்போ, "என்னம்மா இப்படி சொல்றீங்க? எனக்குன்னு ஒரு கனவு இருக்கக்கூடாதான்னு" சொல்லி கேட்க, "இங்க பாரு உனக்கு இது குடுக்குற லாஸ்ட் சான்ஸ். ஒரு வேளை இந்த இடத்த நீ விக்கலன்னா, உங்க அக்காக்கு கீழ தான் நீ வேலை செய்யணும்." அப்படின்ற மாரி இந்த அம்மா ஸ்ட்ரிக்ட்டா சொல்ல, ஹீரோயினுக்கு என்ன செய்றதுன்னு தெரியல. ஒண்ணு இடத்த விக்கணும், இல்ல அக்காக்கு கீழ வந்து நம்ம ஒரு அடிமை மாரி வேலை செய்யணும் அப்படின்ற மாரி யோசிக்கிறா. இப்படி இருக்கிறப்போ, நம்மளோட அனிதா வராதனால ஹீரோயின் ரென்டல் கார் பார்க்கறதுக்காக போயிருக்கா. அப்படியே இருக்கிறச்ச நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அனிதா கிட்டேருந்து ஜாக் தான் பேசுறாப்ல. இது மாரி அனிதாக்கு நீங்க ஒரு ஃபேவர் செய்யணும். அங்க வந்து தாய்லாந்துல மிகப்பெரிய ஃபேமஸா இருக்க ஒரு ஜெயான்ற ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாரி அனிதாக்கு வேணும். அந்த பையன நீங்க தான் அரேஞ்ச்மென்ட் பண்ணணும். அந்த பையன் வந்து ஒரு பார்ல தான் வேலை செய்றான் அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோயினுக்கு பாரா அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஹீரோயின் பண்ணி தான் ஆகணும். தன்னுடைய வேலைக்காக அவ செஞ்சு தான் ஆகணும் இந்த வேலைய. இந்த அனிதா வேற இப்படி ஒரு கண்டிஷன போட, ஹீரோயின் ரொம்ப டென்ஷனா வரா. ஹீரோயின் உடனே போயிட்டு ஜெயா யாரு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பையனோட ப்ரொஃபைலே காணும். ஜஸ்ட் பேர் மட்டும் தான் இருக்குது. அப்போது வந்து அந்த பக்கத்தில் இருக்க அவங்க ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாரு ஜெயான்றது மிகப்பெரிய ஹோஸ்ட்டு, அவன் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் கொஞ்சம் பதறி போகுது. பொண்ணு பேர் தாய்வா. நம்ம ஜெயாவுக்கு வந்து ஷெட்யூல் பண்ணி கொடுக்குறதெல்லாம் இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு ஜெயா வந்து ரொம்ப ஒரு பிஸியான ஒரு ஒரு ஃபேமஸான ஹோஸ்ட்டு. அவனை வந்து ஷெட்யூலே கிடைக்காது யாருக்குமே. எப்படி இருக்கிறச்ச நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்க 10 நாளைக்கு இந்த ஜெயா வந்து என்னோட கிளையண்ட்டுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டாக வேண்டும். நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக அவரை வந்து கொடுங்க. அது போக உங்களுக்கு எவ்வளோ காசுனாலும் கொடுத்துறேன்னு சொல்கிறப்போ, 10 நாளைக்கா எவ்வளோ காசுனாலுமா? அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஜெயாவை இவனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளை முடிவு பண்ணிவிட்டு, இந்த தாய்வா என்ன பண்ணுறான்னா ஜெயாவுக்கு கால் பண்ணிட்டு, உனக்கு உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்கு, நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ நான் பிஸியாக இருக்கேன், இப்போதைக்கு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் இன்ட்ரெஸ்ட்னு தான் சொல்கிறேன்ற மாதிரி ஃபோனை வச்சுட்டு ஒரு பாட்டிமாவை உள்ளக்க கூட்டிகிட்டு போய் காமிச்சா, அந்த பாட்டிமாக்கு கொலஸ்ட்ரால் சுகரு பிபி எல்லாமே இருக்கா, வாயை கெட்டுமா இல்லை போய் சேர்ந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து இப்படி வயசானவங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது ஒரு வழக்கம். இப்படி நம்ம ஹீரோ கால் பண்ணிட்டு அந்த லேடியை வெயிட் பண்ண சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போகிறான். இந்த பக்கம் தாய்வா சொல்லிட்டு இருக்காங்க, அவன் கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டியிருப்பான்னு நினைக்கிறான், தான் லேட் ஆகுது அப்படின்னு சொல்ல, எங்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சுங்க, இங்கேயே உட்காந்துட்டு இருக்கான், அவன் என்ன ஆனான்றதை ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கச்ச, இதோ வந்துட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜெயாவை இன்ட்ரடியூஸ் பண்ண, நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த ஜெயா. நம்ம ஹீரோயினுக்கும் ஒரே ஷாக்கு, நம்ம ஹீரோக்கும் ஒரே ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஜீரான்ற மாதிரி தான் ஹீரோவோடைய பேர் தெரியும். இப்படியே வந்து அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாங்க அப்படின்றத காமிக்கிறப்போ, அந்த லேண்டை சேல்ஸ் பண்ணுற லேடியை பார்க்க வரைச்சா நம்ம ஹீரோ தான் இருந்திருப்பான். அவங்க இல்லை, நீங்கள் வந்து உட்காருங்க, உங்களை பல நாளாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு பேசுகிறப்போ, யாரடா இவன் பொறுக்கி மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பதறி போயிருப்பா. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை தெரியுமோ என்னமோ தெரியல. இப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிருப்பாங்க. இப்படி அந்த ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணிவிட்டு இப்போ ரியலில் வரப்போ, காஃபி கொண்டுட்டு வான்னு சொல்லிட்டு தாய்பாவை அனுப்பி வைக்க, நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என் மூளை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன், நீ தானா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தான், இப்போ என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, உண்மையாலே நீ ஜெயா தானா, இல்லைனா வந்து ஏதோ நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியா, நான் உன்னை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறப்போ, நான் கூட தாண்டி உன்னை பற்றி விசாரிக்கணும், நீ என்ன சொன்ன, உன் பேர் வந்து பான்னு சொன்ன, இங்கே பிச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்படின்னா வந்து நீயும் என்னை ஃப்ராட் மாதிரி ஏமாத்திருக்க, உனக்காகலாம் நான் வேலை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இங்கே ஹீரோயினுக்கு காண்டாகுது, என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டான், அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க, அதுக்கப்புறம் ஹீரோ நல்லா கேட்டு விட்டுருப்பான், 10 நாளாக நம்ம தங்கணும், ஒரிஜினல் பேரும் சொல்லலை, நீ என்ன பண்ணுறன்னு சொல்ல, இப்போ மட்டும் புதுசாக வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோயின் கத்துறா, ஒரு நிமிஷம் நில்லு, உன்னோட ரேட் எவ்வளவு சொல்லு, உன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து உனக்கு
அமௌண்ட் வந்து 3 மடங்கு நான் அதிகமாக பே பண்ணுறேன்னு சொல்ல, என் அமௌண்ட்டு சொன்னால் உன்னால் பேயே பண்ண முடியாதுடி அப்படின்னு சொல்கிறப்போ, என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க நல்லா அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன வேலை பார்க்குறான்னா, ஒரு ஃபேமஸான கிளப்பில் வந்து ஒரு ஹோஸ்ட்டாக தான் இருக்கான். அது போக வந்து அவன் கூட யாராவது பாய் ஃப்ரெண்ட் மாதிரி வேணும்னா அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் போட்டு அவங்க கூட போவான். போயிட்டு இந்த மாதிரி வந்து காசு வாங்கிக்கிடுவான். இதை மாதிரி பிஸ்னஸ் தான் அவன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் கிளைண்ட்டுக்கு வந்து ஹீரோ தான் வேணும்னு அவங்க சொன்னதுனால இப்போ நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் தாய்வா கிட்ட கேட்குறாங்க, இவனை மாதிரி வந்து இது மாதிரி டேட்டிங் பண்ணுறதுக்கு பாய்ஸஸ் இருந்தால் சொல்லுங்கள், என்னோட கிளைண்ட்டுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களும் சில கான்ட்ராக்ட்ஸ் சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க போல இருக்கு, இந்த மாதிரி டேட்டிங் போகிற பாய்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்மளோட தாய்வாவும் ஓகேன்ற மாதிரி சொல்கிறப்போ நம்ம ஹீரோயின் திட்டிக்கிட்டே போகிறா, ஹீரோவை ஓவராக சீன் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் தான் யோசிக்கிறான். நான் என்ன தைரியம் இருந்தால் 3 மடங்கு அவனுக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் எவ்வளோ காசு தான் அவனுக்கு கொடுக்குறது, லூசுத்தனமாக இப்படி வாயை விட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி இவன் மண்டை பிச்சுக்கிற. இந்த பக்கம் அனிதாவை தான் காமிக்கிறாங்க. அனிதா கிட்ட வந்து நிறையா பசங்களோட ப்ரொஃபைல் கொடுத்தா, நான் ஆல்ரெடி எனக்கு ஜெயா தான் வேணும்னு சொல்லிட்டேன், இப்போ எதுக்கு புதுசு புதுசாக அவள் காமிக்கிறா, எனக்கு ஜெயா மட்டும் தான் வேணும், ஜெயா இருந்தால் நான் தாய்லாந்து போவேன், இல்லைனா அவள் இடமே எனக்கு வேண்டாம், அவள் இடத்த நான் வாங்க மாட்டேன், அவள்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடு அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. இவ ஏதோ சைக்கோ மாதிரி இருப்பா போல இருக்குது ஹீரோ மேலே அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயினுக்கு மெயில் வருது. இது மாதிரி ஹீரோ தான் கேட்குறாங்க அனிதா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க அந்த மெயிலை. இல்லைனா வந்து எங்களுக்கு இந்த வேலையே வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு மண்டையே பிக்கிற மாதிரி இருக்குது. தாய்வாக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹீரோ எங்கே இருக்கான், அவன் அட்ரஸை சொல்ல, நான் போய் அவனை பார்த்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ காலையில் ஜாக்கிங் தான் போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் போயிட்டு, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்ப்பா ப்ளீஸ், கொஞ்சம் வந்து நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன ஹெல்ப்பு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, வாப்பா ப்ளீஸ்ப்பா, என்னோட கிளைண்ட்டுக்கு நீ வந்து ஒரு 10 நாள் பாய் ஃப்ரெண்டாக வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, நம்மளுக்குள்ளே வந்து தாய்லாந்தில் நடந்த எல்லாத்தையும் மறந்துடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன விஷயத்த மறக்க சொல்கிற, கொஞ்சம் எடுத்து தெளிவாக சொன்னால் தானே எனக்கு தெரியும், பீச்சில் உட்காந்துட்டு இருந்த மறக்க சொல்கிறியா இல்லை வேறு எதை மறக்க சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக்காலாம் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம 2 பேரும் வந்து கோஆப்ரேட் பண்ணி வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, அதுவும் உனக்கு நான் என்னால் செய்யவே முடியாது, உன் கிளைண்ட்டுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு காண்டாகுது, போய் தொலை அப்படின்ற மாதிரி ஹீரோயினை திட்டி விட்டுற அனுப்பி விட, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இந்த ஒர்க்கை சரியாக முடிக்காட்டா நம்ம அக்கா கீழே ஒரு அடிமை மாதிரி வேலை செய்யணும், அப்படி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு வேண்டாம், கண்டிப்பாக ஹீரோவை எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும்னு நினச்சிட்டு ஹீரோவுடைய பாருக்கு வந்து போக ஆரம்பிக்கிறா. அங்கே தயக்கமாக தான் போகிறா. உள்ளுக்கு போயிட்டு ஒரு ஆள் இருக்காரு. அவர் போய் கேட்குறாரு, என்னம்மா சிங்கிளாக வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, ஆமாம் என் ஃப்ரெண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போய் உட்கார்றா. அங்கே நம்ம ஹீரோ வரான். செம்மையாக எல்லாரும் கத்துறாங்க பயங்கரமாக, ஜெயா ஜெயான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நல்லா சாங்கெல்லாம் போட்டு ஹோஸ்ட் பண்ணி எல்லாரையும் நல்லா டான்ஸ் எல்லாம் பண்ண வைக்கிறாரு டிஜே மாதிரி. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் இவ்வளோ ஃபேமஸான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு அங்கே வந்து பேசுகிற ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு, இதை மாதிரி ஹீரோ மேலே யாரெல்லாம் பெட் கட்டுறீங்களோ, அதிகமாக பெட் கட்டுறவங்க இன்றைக்கி அவங்க கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படி ஒரு ஆஃபரை கொடுக்க, பொண்ணுங்கள்லாம் வளைச்சி வளைச்சி அவனுக்கு பயங்கரமாக பெட்டெல்லாம் கட்டுறாங்க, நம்ம தான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிறச்ச நம்ம ஹீரோயின் சிங்கிளாக உட்காந்துருக்காளா, அவரை கூப்பிட்டு சொல்கிறா, இது மாதிரி வந்து உங்கள் பார்லேயே இருக்கிற டாப்பான ஒரு 10 ஆட்களை கூட்டுவாங்க, அவங்கள நான் வந்து பெட் கட்டி நான் அவங்களோட ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அவரும் போய் கூட்டிகிட்டு வராப்புல. இவன் என்ன எதிர்பார்த்தானா, ஹீரோ வருவான்னு சொல்லி எதிர்பார்த்தா, ஹீரோவை தப்ப மற்ற எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டா இப்போ தான் ஹீரோயினுக்கு தெரியுது, ஐயோ ஹீரோ கிட்ட பேச முடியாது போல இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் அதுக்காக தான் வந்திருப்பா. டக்குன்னு பெட் கட்டணும் இல்லையா, அவர் கையிலேயே வந்து பெட்டை எழுதி வச்சிடுறா, நானும் வந்து ஜெயாவுக்கு வந்து பெட் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அந்த பேசுகிறவர் வந்து சொல்கிறாப்புல, இதை மாதிரி வந்து பெட் கட்டினவங்கள யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாருடைய அமௌண்ட்டையும் சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம ஹீரோயின் தான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் நம்ம ஹீரோ மேலே பெட் கட்டி வச்சிருக்கா. பயங்கரமாக ஒரு 5 லட்சத்துக்கு மேலே கட்டியிருப்பா போல இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு இது மாதிரி வந்து பேசுகிறான், என் மேலே யார் அதிகமாக பெட் கட்டினீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சு போகுது. ஹீரோயின் சொல்லிட்டு செம்மையாக காண்டாயிடுறான். சரி இங்கே யார் என் மேலே பெட் கட்டலையோ அவங்க கூட நான் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி டாப்பிக்கை சேஞ்ச் பண்ண ஹீரோயினுக்கு செம்மையாக காண்டாகுது. தெரிஞ்சு தான் இவன் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப, இதை பார்த்த நம்ம ஹீரோயின் பின்னாடியே போகிறான். அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. போயிட்டு ஏய் ஒரு நிமிஷம் நில்லுடி அப்படின்ற மாதிரி கத்துறான். இவ கண்டுக்கிறாம போக ஹீரோயினுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. என்னடா பண்ணிட்டு இருக்க, உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க தானே வந்தேன், இதை மாதிரி ஒரு கேவலமான பிளேஸ்க்கு வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் நீ ஓவராக தான் பண்ணுற அப்படின்னு சொன்னேன். ஹீரோ கோவமாக வருது. என்னடி ஓவராக பேசுகிற, கேவலமான பிளேஸ்னால் எதுக்கு நீங்கள் வந்துட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்க, இங்கே வேலை செய்கிற எல்லாருமே ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக தான் வேலை செய்கிறாங்க, யாரும் தப்பான வேலை ஒன்றும் செய்யல அப்படின்ற மாதிரி சத்தம் போட, சரிப்பா மன்னிச்சிடுப்பா, நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல,
நான் வந்து இங்கே வர பொண்ணுங்கள தான் தப்பா பேசினேன். வேலை செய்ற உங்களலாம் நான் தப்பா பேசல. நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலப்பா. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். எனக்கு வந்து என் கிளையண்ட்டுக்கு நீ தேவைப்படுற. இந்த வேலை எனக்கு ரொம்பவே முக்கியம். நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. தன்மையா பேச, ஹீரோ சொல்றான், "உன்ன ஐலேண்ட்ல பார்த்த மாரியே இல்ல. நீ கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மூஞ்ச கொஞ்சம் உத்து பார்க்க, நம்ம ஹீரோயின் சொல்றா, "இங்க பாரு, ஐலேண்ட்ல நம்மளுக்குள்ள ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துச்சு இல்லையா? அத நீ மறந்துடு. நானும் மறந்துடுறேன். நம்ம 2 பேத்துக்கு மேல நம்ம 2 பேர் மேலயும் எந்த விதமான ஃபீலிங்ஸும் இல்லன்னு நம்மளுக்கே தெரியும் இல்லையா? அதனால விட்டுடு. அத மறந்துட்டு ஒர்க் மட்டும் பண்ணலாம். எனக்காக அத செய்றியான்னு சொல்லி கேட்க, "என்னது மறந்துட சொல்றியா? சரி அவ்வளோதான் உன் மனசுல நினைச்சிருக்கன்னா, சரி ஓகே அப்படியே இருந்துட்டு போட்டும். ஆனா ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். எதுக்குடி அந்த அந்த கலெக்ஷன் ஆர்ட் கேலரிக்கு நீ எதுக்கு வந்த? அந்த முயல் படத்த பார்க்க. அத பார்க்க தான் நானும் வந்தேன். நீ வந்தத நானும் பார்த்தேன். அப்பன்னா என் மேல ஃபீலிங்ஸ் இல்லாம தான் நீ வந்தயா? அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸ் வந்துட்டு இத மாரி வேலை நான் செஞ்சேன்னு வச்சுக்கோயேன், அது உனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, அப்பலாம் ஒண்ணும் கிடையாது. நான் எதர்ச்சியா அத வாங்க தான் வந்தேன்." அப்படின்ற மாரி இவ சமாளிக்க, "அப்பன்னா ஓகே. உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இல்லல. அப்பன்னா இந்த வேலைக்கு நான் ஒத்துக்கிறேன். நீ வந்து கிளையண்ட்டோட டீட்டெயில் அனுப்பு. அதுக்கப்புறம் என் ஆளுங்க வந்து உன்கிட்ட பேசுவாங்க. ஆனா நீ சொன்ன மாரி எனக்கு வந்து மில்லியன் கணக்குல 3 மடங்கு பணம் குடுக்கணும்." அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு ஒத்துக்கிறா. அப்படியே போயிட்டு ஹீரோ வந்து கைய புடிச்சு கண்ணாடிய குடுத்துட்டு அவன் பாட்டுல போக, இங்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா இவ மனச எதுவும் நம்ம கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்ற மாரி நினைக்க, இங்க ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வந்துட்டு ஷெட்யூல்ஸ்லாம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட 3 மில்லியன் அவனுக்கு குடுக்கணும். நான் என்னதான் பண்ண போறேனோ அப்படின்ற மாரி மண்டைய பிச்சுக்கிறா. இந்த பக்கம் அனிதாக்கு நியூஸ் வருது. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ இவளுக்காக 10 நாளைக்கு புக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவுடைய ஃபோட்டோவ பார்த்துட்டு அனிதா வந்து ரொம்ப ஹாப்பியாறா. அனிதாவுக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன கனெக்ஷன்ன்றது தெரியல. இப்படியே வந்துட்டு இவன் சொல்றான், "எவ்வளோ பேர் புக் பண்ண நெனச்சாங்க. 8 மந்த் வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க. உங்களுக்கு டக்குன்னு கிடைச்சது செம்ம லக்கா தான் இருக்கு." அப்படின்ற மாரி இந்த ஜாக் சொல்லிட்டுருக்க, அப்பனா நான் உடனே கிளம்பி தாய்லாந்துக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃப்ளைட் ஏறி தாய்லாந்துக்கு வந்துடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அனிதாக்காக ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோ பயப்புள்ளைய இன்னும் காணோம். இவ ரொம்ப டென்ஷனா இருக்கா. காசையும் வாங்கிட்டு பயப்புள்ள இப்படி வராம போயிட்டானேன்னு சொல்லிட்டு, அப்படியே ஃபோன் பண்ணி தாய்வாக்கு கேட்டு பார்த்தா, அவன் எங்க கிடக்கான் அப்படின்ற மாரி கேட்டா, அவன் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயிட்டான் அப்படின்ற மாரி சொல்றப்போ, எங்க இருக்கான் அப்படின்ற மாரி திரும்பி பார்க்க, நம்ம ஹீரோ ஆளுக்கு முன்னாடியே வந்து ஏர்போர்ட்குள்ள தான் இருக்கான். அனிதாக்கு வெயிட் பண்ணிட்டு, அனிதா வந்தோனே போயிட்டு நம்ம ஹீரோ பேசுறான். "எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்ற மாரி பேச, அனிதாவுக்கும் தாய்லாந்து தெரியும். "என்ன பத்தி நீ நெறைய தெரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கே! எப்படி என்கிட்ட தாய்ல பேசுற?" அப்படின்ற மாரி காமனா பேசிட்டு இருக்கப்போ, நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஸ்வீட்ட கொண்டு வந்து குடுத்து வெல்கம் பண்றான். அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. "எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கூட உனக்கு தெரிஞ்சிருக்கே! பரவாயில்லையே!" அப்படின்ற மாரி சொல்ல, சரி வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து கிளையண்ட்ட பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருந்திருப்பான். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது அப்படின்ற மாரி எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டுருக்க, நம்ம ஹீரோயின் பார்க்குறா. வந்தோனே 2 பேரும் ஒண்ணா ஜோடியா வரது அவளுக்கு கொஞ்சம் பொசசிவ் ஆகுது. இப்படியே அனிதா வந்துட்டு, "நீ ரொம்ப யங்கா இருக்க, ரொம்ப அழகா இருக்க" அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின் எனக்கு 29 வயசு தான் ஆகுது அப்படின்ற மாரி சொல்ல, "பரவாயில்லம்மா எனக்கு காலேஜ் படிக்கிற பொண்ணு மாரி தான் இருக்கன்ற" மாரி இவங்க சொல்ல, இப்படியே இவங்க 2 பேரும் கை கோர்த்துட்டு உள்ளாக்க போறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்குறான், "என்ன வாய பொளந்து பார்த்துட்டு இருக்க? கார்ல ஏற போறியா? இல்ல இங்கேயே நிக்க போறியா?" அப்படின்ற மாரி கேட்க, நம்ம ஹீரோயின் கார்ல ஏறிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார, கை கோர்த்துக்கிற இப்படி இருக்க, நம்ம ஹீரோயின் பார்க்குறா, "என்னடா ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் தானே, உண்மையான பாய் ஃப்ரெண்ட் மாரி ஓவரா சீனா போட்டுக்கிட்டு இருக்க" அப்படின்ற மாரி மனசுல பொங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே வந்துட்டு அனிதா வந்து அந்த ஃப்ளாட்டுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்க, யார் டெக்கரேஷன் பண்ணான்னு கேட்டா, 2 பேரும் மாத்தி மாத்தி கை காமிக்க, நம்ம ஹீரோ உடனே போயிட்டு அனிதா கையெல்லாம் பிடிச்சு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின், "அடப்பாவிங்களா! என்ன கருமாந்திரம்டா பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் கிளம்புறேன். எனக்கு வேலை இருக்குன்னு" இவ போக, நம்ம ஹீரோ வந்து இவ ஜெலஸ்ல தான் போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு, வேணும்ட்டுனே போயிட்டு, அவ போறத மொறச்சு பார்த்துட்டு, சந்தோஷமா, "இதுக்கு தானே ஆசைப்பட்ட" அப்படின்னு சொல்லிட்டு, அவ மூஞ்சில அடிச்ச மாரி கதவ சாத்த, நம்ம ஹீரோயினுக்கு இதுவரைக்கும் ஒண்ணும் தெரியல. போக போக ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இப்படி இந்த எபிசோட் எங்க முடியுது? நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ட்ராமா கன்டின்யூ பண்ணலாமா? வேண்டாமான்னு சொல்லுங்க. அப்பதான் கன்டின்யூ பண்ண முடியும். ஏதோ எதர்ச்சியா தான் இந்த ட்ராமா என் கண்ல பட்டுச்சு. ஹீரோயின் வந்து ரொம்ப பிரபலமான ஹீரோயின்னால சரி போட்டேன். நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு ட்ராமாவும் வருது. ஃபீல் குட் டு டை. அதுவும் இன்னும் 2, 3 நாள்ல எபிசோட் வரும். சரி நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க. அப்பதான் கொஞ்சம் பேருக்கு போய் ரீச் ஆகும்.